ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ். இந்த ஆர்கானிக் கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு யூ ஷுட் நோ. ஒன்று வந்து அந்த என்சிஆர்டி புக்கில் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கன்வர்ஷனை எல்லா கன்வர்ஷனுமே யூ ஹவ் டு பி தரோம். ஓகே, என்சிஆர்டியில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்குறது வந்து இட் இஸ் அப் டு யூ. ஆனால் என்சிஆர்டியில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து எல்லாமே தரவு பண்ணிடுங்க. அது வந்து ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு இருக்கு இல்லையா, ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஸோ இப்போ இந்த ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த கன்வர்ஷனுக்கு வந்து ஸோ இப்போ எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஹாலோ அல்கேனா மாற்றினா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும். ஓகே, ஸோ எந்த காம்பவுண்டை வந்து எப்படி வந்து ஹாலோ அல்கேனா அதாவது அந்த லெசன் தான் இந்த ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கன்வர்ஷன் லெசன். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் நம்ம இந்த ட்ரிக்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டோட்டலாக ஒரு 7 ட்ரிக் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்தால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கார்பன் செயின் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகே, ஸோ இப்போ இப்போ நம்ம ஹாஃப்மன் புரோமமைடில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ அதில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி கார்பன் வந்து கூட இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ அது வந்து இட் இஸ் increment in carbon. இப்போ கார்பன் செயின் வந்து ஒரு கார்பனை சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரியாக்டன்ட்ல வந்து ஒரு கார்பன் தான் இருக்கு, பட் ப்ராடக்ட்ல வந்து 2 கார்பன் இருக்குன்னு வச்சு. ஸோ அதை வந்து எப்படி என்ன ரியாக்ஷன் மூலமா நம்ம வந்து எடுத்துட்டு போகலாங்கிறது தான் வந்து இது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போஸ் இஃப் யூ ஸ்டார்ட் வித் அல்கேன், அல்கேன்லயும் நம்ம சிம்பிளஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மீத்தேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அல்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்கேன். ஸோ இப்போ இந்த ஆல்கேனை ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு காம்பவுண்ட் இனிஷியல் காம்பவுண்டை நீங்க ஹாலோ அல்கேனா மாத்திட்டீங்க அப்படின்னா கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த அல்கேனை வந்து எப்படி வந்து ஹாலோ அல்கேனா மாற்றலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் இந்த சன்லைட் குளோரினேஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், CH3Cl கிடைக்கும் இல்லையா, அதாவது ஒரு ரீப்ளேஸ் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கேயும் 1 கார்பன் இருக்கு, இங்கேயும் 1 கார்பன் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகணும் அப்படின்னா, இப்போ 2 கார்பன் வேணும் அப்படின்னா என்ன ஸ்டெப், எந்த ரியாக்ஷனுக்கு போகலாம்? எனிஒன் கெஸ்? இப்போ இதுல 1 கார்பன் இருக்கு, பட் ப்ராடக்ட்ல எனக்கு 2 கார்பன் வேணும். எந்த ரியாக்ஷனுக்கு போகலாம்? நேமிங் ரியாக்ஷன்லயே நம்ம பார்த்தோம். ரியாக்ஷன். ஓகே, உட்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன கண்டிஷன்? இது வந்து சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர். ஸோ இப்போ அந்த கண்டிஷன்லாமும் நீங்க கரெக்டாக இருக்கணும். இப்போ உட்ஸ் ரியாக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் வந்து டபுள் ஆகும். ஸோ இப்போ இங்கே 1 கார்பன்லேருந்து 2 கார்பனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 2லேருந்து இப்போ 4க்கு போகணும் அப்படி சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் 4 ஃப்ரம் 2 அப்படின்னா, ஸோ திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ திருப்பியும் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா, ஹாலோ ஆல்கேனா வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ திருப்பி இந்த குளோரின் presence of sunlight நம்ம போகலாம். CH3 CH2Cl வரும் இல்லையா, CH3CH2Cl. இதுல ஓகே, ஸோ இப்போ இதை வந்து திருப்பி வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனுக்கே நம்ம போகும்போது ஸோ வில் கெட் 4 கார்பன். ஓகே, C4H10 வரும், அதாவது பியூட்டைன். ஸோ இப்போ மீத்தேன்லேருந்து இப்போ 1 கார்பன்லேருந்து 2 கார்பனும் போகலாம், 2லேருந்து 4ம் போகலாம். இப்போ 1லேருந்து 4 போகணும் அப்படின்னா நீங்க இத்தனை ஸ்டெப்பையும் போய் தான் நம்ம போகணும். ஓகேயா, ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இன் கார்பன். ஸோ இப்போ ஏதாவது உட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து பியூட்டைன் போறது வந்து உட்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு ஈஸி தெரியும்.
ஸோ இப்போ நமக்கு ப்ரொபேன் வேணும். இப்போ 1லேருந்து 3 வேணும், 3 கார்பன். இப்போ இங்கே 1 கார்பன் இருக்கு. ஸோ இப்போ 3 கார்பன் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஐ திங்க் இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து புக்ல இருக்காது, ஆனா நான் இங்கே டீச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல வரும். கோரே ஹவுஸ், ஓகே, கோரே ஹவுஸ் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, காப்பர் அயோடைடும் லித்தியமும், ஓகே, காப்பர் அயோடைடும் லித்தியமும் சேர்ந்துச்சு அப்படின்னா வித் CH3Cl, okay, CH3Cl கூட, so you will get propane, CH3 CH2 CH3, okay. So இது வந்து propane. So இப்போ வந்து 1 கார்பன்லேருந்து நமக்கு 2 கார்பனா மாற்ற தெரியும், அதே மாதிரி 1லேருந்து 3ஆ மாற்ற தெரியும், 1லேருந்து 4ஆவும் மாற்ற தெரியும். ஓகே, இது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது. சப்போஸ் கார்பன் செயின் வந்து கூட வேணும், கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு வந்து போகலாம். ஓகேயா, அண்டர்ஸ்டுட்? 1லேருந்து 2, 1லேருந்து 3, 1லேருந்து 3 போனால் டைரக்டாக இங்கே போக முடியாது, 2க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் 3க்கு போக முடியும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் மூலமாக தான் போக முடியும். ஸோ அதே மாதிரி 1லேருந்து 4 போகணும்னா 1லேருந்து 2 போயிட்டு தென் 4க்கு போகலாம், 1லேருந்து 4, 2லேருந்து 4க்கு போகலாம், 2லேருந்து 3க்கு போகலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுவும் யாருக்கும் டவுட் இருக்காப்பா? இப்போ இந்த கண்டிஷன் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் கூட நம்பர் ஆஃப் கார்பன் கூட இருந்துச்சோ அதே மாதிரி கார்பன் கம்மியாகிற ரியாக்ஷன்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து டிக்ரிமெண்ட் இன் கார்பன் செயின். கார்பன் நம்பர் இப்போ டீக்ரடேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டீக்ரடேஷன் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோபேன் எடுக்கணும்னு சொல்லி, இப்போ ப்ரோபேன் எடுக்கிறோம். ஸோ ப்ரோபேன் எடுக்கணும்னா ஸோ இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஹாலோ அல்கேனா மாற்றணும். ஓகே, ஹாலோ அல்கேனா மாற்றணும்னா என்ன கண்டிஷன்? குளோரின் in the presence of sunlight, the substitution reaction, so it becomes CH3 CH2 CH2Cl மாறும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல இப்போ aqueous KOH நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, aqueous KOH கொடுத்தோம்னா it becomes an alcohol இல்லையா? அந்த Cl வந்து it is replaced by OH. ஓகே, ஸோ அப்போ வந்து பிரைமரி ஆல்கஹால் நமக்கு கிடைக்கும், CH3 CH2 CH2OH. இது வந்து பிரைமரி ஆல்கஹால். ஓகே, ஸோ பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இந்த பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து இப்போ வந்து ஆக்சிடேஷனுக்கு போகணும். இந்த ஆல்கஹால் வந்து ஆக்சிடேஷனுக்கு போச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிடேஷன்லயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன், ஃபுல் ஆக்சிடேஷன். ஓகே, பார்ஷியல் ஆக்சிடேஷன்னா இப்போ ஆல்கஹால்லேருந்து உங்களுக்கு ஆல்டிகைட் வேணும் அப்படின்னா பார்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போகும். ஓகே, இப்போ பார்ஷியல் ஆக்சிடேஷன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஆல்டிகைட் கிடைக்கும். ஆல்டிகைட்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதே தான் இருக்கும். அப்போ CH3 CH2 CHO கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன ஒரு ரியேஜென்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். ஓகே, குரோமிக் ஆக்சைடு இல்லைன்னா பிசிசி யூஸ் பண்ணலாம், இல்லை பிடிசி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா குரோமிக் ஆக்சைடு அன்ஹைட்ரஸ். ஸோ இப்போ இந்த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் முடிச்சிடலாம். இது வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன்ல இந்த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஆல்கஹால்லேருந்து ஆசிட்க்கு வந்து டைரக்டா போக முடியாது. ஓகே, பட் ஆல்கஹால்லேருந்து டைரக்டா இப்போ நீங்க ஆசிட்க்கு போகணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கும், CH3 CH2 COOH. இதுக்கு வந்து இது வந்து ஃபுல் ஆக்சிடேஷன். ஓகே, இது வந்து ஃபுல் ஆக்சிடேஷன். அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் KMnO4 யூஸ் பண்ணலாம். KMnO4 வந்து எய்தர் இட் மே பி அண்ட் அசிடிக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஆல்கலைனா இருக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குரோமிக் ஆக்சைடு வித் சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது
டைரக்டா வந்து ஆல்கஹால்ல இருந்து ஆசிட்க்கு வந்து போகலாம். இங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ஆல்டிகைடுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா என்னன்னா அந்த ஆல்டிகைடு நமக்கு ஆல்டிகைடு தான் வேணும்னா டக்குன்னு அந்த ஆல்டிகைடை வந்து ரிமூவ் பண்ணிடணும், அவ்வளவுதான். பட் இதை யூஸ் பண்ணும்போது டைரக்டா வந்து டைரக்டாவும் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், ஆசிட் வந்து கிடைக்கும். பட் இதை யூஸ் பண்ணா ஒன்லி பார்ஷியல் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அது வந்து நமக்கு வந்து ஆல்டிகைட் தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இந்த ஆசிட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து டிக்ரிமெண்ட் இன் கார்பன் செயின், நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கம்மி ஆகணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஆசிட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆசிட்லயும் 3 கார்பன் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதுலேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, ஸோ இப்போ அகெயின் இட் கோ வித் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனுக்கு என்ன கண்டிஷன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து சோடா லைம் யூஸ் பண்ணணும். சோடா லைம்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அண்ட் NaOH. ஓகே, சோடா லைம் யூஸ் பண்ணும்போது ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நடக்கும். ஸோ அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3CH3. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஈத்தேன். இப்போ ஒரு கார்பன் கம்மி ஆயிடுச்சா, ப்ரோபேன்ல இருந்து ஈத்தேன் வந்து கிடைச்சிது. ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. எஸ்பெஷலி இந்த இதே மாதிரி நான் ரிடக்ஷனுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் வந்து நிறைய இதில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ஷியல் ஆக்சிடேஷன்னா என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இது ஃபுல் ஆக்சிடேஷன். இது ஃபுல் ஆக்சிடேஷன்னா என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்பன். இது வந்து செகண்ட் ஒன். இதுல வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கம்மியானா என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் பாண்ட். இப்போ நமக்கு சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். சிங்கிள் பாண்டை எப்படி டபுள் பாண்டா மாற்றலாம், அதே இந்த சிங்கிள் பாண்ட் இட் பிகம்ஸ் டபுள் இல்லையா? டபுள் பாண்டு சில இதுலலாம் நமக்கு வரும் கன்வர்ஷன்ல. இந்த டபுள் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டா மாறும். ஸோ இதை வந்து எப்படியும் வந்து மாற்றலாம். இப்போ சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்னா இப்போ இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? ஆக்டிவேட் பண்ணால் ஹாலோ ஆல்கேனா மாற்றணும். ஸோ இப்போ ஹாலோ ஆல்கேனா மாற்றணும்னா இட்ஸ் குளோரின் in the presence of sunlight, substitution reaction. So you will get CH3, CH2Cl. ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து டபுள் பாண்டா மாற்றணும் அப்படின்னா இது வந்து எலிமினேஷனுக்கு போகும். எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷனுக்கு வந்து என்ன கண்டிஷன்? எலிமினேஷனுக்கு வந்து இட் இஸ் ஆல்கஹாலிக் KOH. ஓகே, இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் KOHன்னு மட்டும் போட்டீங்கன்னா யூ வில் நாட் கெட் அ மார்க். ஏன்னா ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணா அது ஆல்கஹால் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால ஆல்கஹாலிக் KOH தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணும்போது தான் இட் கோ வித் எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு எப்படி போகும்னா, ஸோ இப்போ எது எலிமினேட் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை வந்து இதுலேருந்து ஒரு குளோரின், இந்த இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன், இது வந்து பீட்டா, அது வந்து பீட்டா கார்பன். ஓகே, ஸோ பீட்டா ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனால இது பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலி இது வந்து பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ வந்து நமக்கு டபுள் பாண்ட் கிடைச்சிடும். CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ திருப்பி வந்து இதை வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம்? இப்போ ட்ரிபிள் பாண்டுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸோ இது திருப்பி வந்து ஒரு அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகும். இப்போ அடிஷன் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எய்தர் வித் குளோரின் ஆர் புரோமின். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? CH2, இது வந்து CH2 BR கூட எடுத்துக்கலாம். BR CH2BRன்னு கிடைக்கும் இல்லையா? CH2BR CH2BR கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த அடிஷன் ரியாக்ஷன்லேருந்து இப்போ வந்து டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம ட்ரிபிள் பாண்டுக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகலாம்னா, ஸோ மறுபடியும் நம்ம வந்து இது ஆல்கஹாலிக், இது வந்து இதுலேருந்து சிங்கிள் பாண்ட்லேருந்து ட்ரிபிள் பாண்ட் கொண்டு போகிறது வந்து கொஞ்சம்
லாங் ப்ராசஸ் தான். பட் கரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இது ஈஸி தான். ஓகே, திருப்பி ஆல்கஹாலிக் கேஓஹெச் யூஸ் பண்ணுறோம். திருப்பி ஆல்கஹாலிக் கேஓஹெச் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஹெச்பிஆர் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகே, இங்கே வந்து ஹெச்பிஆர் ரிமூவ் ஆகும். எப்படின்னா ஹெச்பிஆர் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு பிஆரும் இதுலேருந்து ஒரு ஹெச் அப்போ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ இப்போ என்ன கிடைக்கும், நமக்கு இப்போ என்ன கிடைக்கும்னா CH2 டபுள் பாண்ட் CHBr கிடைக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இது வந்து CHBr கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட இப்போ டபுள் பாண்ட் வந்துச்சா, இப்போ நம்ம ட்ரிபிள் பாண்டை ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா சோடாமைடு. NaNH2 வந்து இட் இஸ் அ சோடாமைடு. ஸோ இப்போ இந்த சோடாமைடு வந்து இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ பவர்ஃபுல் பேஸ். இது இந்த சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ NaNH2 வந்து இட் இஸ் அ சோடாமைடு. இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் வெரி ஸ்ட்ராங் பேஸு. அந்த ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டாக வந்து மாறும். ஸோ என்ன ரிமூவ் ஆகும்னா HBr வந்து ரிமூவ் ஆகும். இங்கேருந்து ஒரு ஹெச்சும் இந்த பிஆரும் ரிமூவ் ஆகும். தென் we will get CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேயா, இந்த ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த HBr ரிமூவ் ஆகி you will get it's a triple bond. Understood? ஸோ இது வந்து ஒரு 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 இது. இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறீங்க. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு போகாமல் நீங்கள் இந்த ஸ்டெப்லேருந்தும் இதை கொண்டு வர முடியும். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே கொண்டு வரணும், இது ஸ்ட்ராங் பேஸாக இருக்கிறதுனால இங்கேயே NaNH2 யூஸ் பண்ணினாலும் அது வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணும்போது 2HBr வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ யூ வில் கெட் ஆல்கைன். ஆல்கைன் ட்ரிபிள் பாண்ட் வருது. ஓகேயா, அதாவது NaNH2 யூஸ் பண்ணும்போது, அதாவது சோடாமைடு யூஸ் பண்ணும்போது as it is a powerful base it can remove 2 molecules of HBr. ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணோம்னா 1 molecule தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் NaNH2 யூஸ் பண்ணோம்னா டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது 2 molecules of HBr ரிமூவ் ஆகி you will get alkyne. Understood? I hope that you are following me. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஆல்கஹால். ஆல்கஹால் டு ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இப்போ வந்து இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஐம் கோயிங் டு டேக் பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் என்ன, RCH2OH. ஸோ திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால் இல்லையா. ஸோ இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன், அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன். பார்ஷியல் ஆக்சிடேஷன் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், PCC யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா PDC யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அன்ஹைட்ரஸ். நீங்கள் இதை மூணையுமே ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகே, அன்ஹைட்ரஸ் குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணால் அதாவது பார்ஷியல் இங்கே வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், RCHO. ஓகே, ஸோ இப்போ இந்த RCHOவை திருப்பி வந்து நம்ம ROOH மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த பார்ஷியல் ஆக்சிடேஷன் கொடுக்க முடியாது, ஃபுல் ஆக்சிடேஷன் தான் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஆல்டிஹைட் டு ஆசிடாக வந்து மாற்றுறதுக்கு வந்து இது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, டாலன்ஸ் ரியேஜென்ட்டு, அதே மாதிரி ஃபீலிங் சொல்யூஷனு. ஸோ இதெல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இப்போ. ஓகே, ஃபீலிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் KMNO4. ஓகே, KMNO4, K2Cr2O7, K2Cr2O7 இல்லைன்னா குரோமிக் ஆக்சைடு வித் சல்ஃபரிக் ஆசிட். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. பட் இது வந்து மைல்டு தான். இது வந்து ஆல்டிஹைட்லேருந்து ஆசிட்க்கு வந்து போகலாம். சரி, ஆல்டிஹைட்லேருந்து ஆசிட்க்கு போகணும்னா இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் இப்போ வந்து ஆல்கஹால்லேருந்து நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ஆசிட் வேணும், ஆல்டிஹைடுக்கு போகாமல் ஆசிட் வேணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் இது வந்து
டைரக்டா இப்போ ஆசிட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆசிட் போகணும் அப்படின்னா ஸோ இங்க வந்து ஃபுல் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ இப்போ எய்தர் அசிடிஃபைட் ஆர் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா K2Cr2O7. Okay, so otherwise it is acidified chromic oxide. ஸோ இப்போ இது மூணுல எது வேணாலும் எதை யூஸ் பண்ணாலும் பிரைமரி ஆல்கஹால்லேருந்து நமக்கு வந்து ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது பிரைமரி ஆல்கஹால். ஸோ இப்போ இது வந்து இப்போ செகண்டரி ஆல்கஹால். இப்போ செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா இதுல வந்து செகண்டரி ஆல்கஹால் ஆன் இங்க வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து நம்ம ஸ்ட்ராங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். KMnO4 இல்லைன்னா K2Cr2O7 and then it's a CrO3 sulfuric acid. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணும்போது ஸோ இட் கிவ்ஸ் கீட்டோன். இதுல இருந்து நோ ஃபர்தர் ஆக்சிடேஷன். இந்த கீட்டோன் வந்து ஃபர்தரா வந்து ஆக்சிடேஷன் ஆகாது அண்டர் நார்மல் கண்டிஷன். அண்டர் நார்மல் கண்டிஷன்ல வந்து இது வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்காது. ஓகே ஓகேயா. ஸோ இப்போ இது வந்து கீட்டோன், அதாவது டிராஸ்டிக் கண்டிஷன்ல கீட்டோன் வந்து ஆக்சிடேஷன்ல இட் கிவ்ஸ் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ். ஆனா ஒரு பர்டிகுலர் ஆசிட் வந்து ஆசிடா வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிறது வந்து கீட்டோன்ல இருந்து அது நடக்கும். ஆல்டிகேட்ல இருந்து நடக்கிற மாதிரி கீட்டோன்ல இருந்து அது நடக்கும். ஓகேயா. இது வந்து ஆல்கஹால் டு ஆசிட். இப்போ எப்படி ஆல்கஹால் டு ஆசிட் பண்ணுமோ அதே மாதிரி ஆசிட் டு ஆல்கஹாலும் நம்ம பண்ணலாம். பட் we have to use reducing agent. ரிடக்ஷன்ல பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்ல பண்ணலாம். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட், இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் ஆன் ரிடக்ஷன். ஓகே, ஆன் ரிடக்ஷன் ஆர்னு கொடுக்கும் இல்லையா. ரிடக்ஷன் ஆக்சுவலாக ஒரு ஆர்ல ஹெச் ரிடக்ஷன். ஸோ இப்போ இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக என்ன யூஸ் பண்ணலாம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது வந்து வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இல்லைன்னா B2H4. ஓகே, B2H6 யூஸ் பண்ணலாம், டைபோரேன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இட் பிகம்ஸ் ஆல்டிஹைடு. இப்போ இந்த ரீஏஜென்ட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும், நீங்களே எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஆஃப் கார்பனில் சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் இங்கே இனிஷியலாக எத்தனை கார்பன் இருக்கும் அத்தனை கார்பன் தான் வந்து ப்ராடக்ட்லேயும் இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்டிஹைட். ஸோ திருப்பி வந்து ஆல்டிஹைட் வந்து இட் இஸ் ஃபர்தர் ரிடக்ஷன் it becomes a primary alcohol. Either we can use lithium aluminum hydride, so இல்லைன்னா sodium borohydride வந்து யூஸ் பண்ணலாம். So you will get primary alcohol. ஓகேயா. ஸோ இப்போ இது வந்து ஃபோர்த். எப்படி வந்து நம்ம ஆல்கஹால்லேருந்து ஆல்டிஹைட், ஆல்டிஹைட்லேருந்து ஆசிட், அதே மாதிரி ஆசிட் டு ஆல்கஹால், அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஆல்கஹால்லேருந்து எப்படி அமீனா மாற்றலாம். ஆல்கஹால் டு அமீன். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கனாலே எல்லா ரியாக்ஷனுமே கவர் ஆயிடும். ஓகே, ஸோ ஆல்கஹால் அப்படிங்கும்போது இட் இஸ் ROH. இது வந்து அமீன். இது வந்து எப்படி அமீனா மாற்றலாம், அதே மாதிரி அமீனை எப்படி ஆல்கஹாலை மாற்றலாம், ரெண்டுமே பார்க்கலாம். ஆல்கஹால் டு அமீன் அண்ட் தென் அமீன் டு ஆல்கஹால். அமீன்னா இட்ஸ் RNH2. ஓகே, ஸோ திஸ் இஸ் RNH2. ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் எடுக்கலாம். RCH2OH, திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் ஹாலோ அல்கேனா மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸி. ஸோ இப்போ இங்கேயும் ஹாலோ அல்கேனா மாற்றுறோம். இப்போ இந்த ஆல்கஹாலை வந்து நீங்கள் ஹாலோ அல்கேனா மாற்றணும் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் SOCl2. ஓகே, ஏன்னா SOCl2 யூஸ் பண்ணும்போது இதுதான் வந்து இட்ஸ் பெஸ்ட் ரியாக்ஷன் ஃபார் கெட்டிங் ஹாலோ அல்கேட்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால். ஓகே, ஏன்னா கிடைக்கிற அந்த ரெண்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கிடைக்கிற அந்த ரெண்டு பை ப்ராடக்ட்டும் கேஸஸாக இருக்கிறதுனால ஸோ இட் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி. ஓகே, அதுதான் ரீசன். ஸோ எப்போ வந்து நீங்கள் ஆல்கஹால்லேருந்து ஹாலோ அல்கேன் போகணும் அப்படின்னாலும் ஸோ யூ யூஸ் SOCl2. ஓகே, சோடியம் தயோக்ளோரைடு, இது வந்து நயோனில் குளோரைடு, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இட் வில் பி ஈஸி. ஆனால் இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, இதை யூஸ் பண்ணனா இட்ஸ் அ பெஸ்ட். ஆனால் இது மட்டும் இல்லை, வேற எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா PCl5 யூஸ் பண்ணலாம், PCl3 யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லூகாஸ் ரியேஜென்ட் கூட யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ஜிங்க் குளோரைட் அண்ட் HCl இதுதான் லூகாஸ் ரியேஜென்ட் இல்லையா. ஸோ இப்போ இதில் எதை யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் ஹலோ அல்கேன் RCH2Cl. இங்க எல்லாம் என்ன நீங்க அப்சர்வ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் சேமா தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹாலோ அல்கேன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அமீனா மாற்றணும், அமீனா எப்படி மாற்றணும் அப்படின்னா it will undergo ammonialysis. Ammonialysis na it's ammonia கூட react பண்ணும். Okay, so ammonialysis process. Ammonialysis. So இப்போ இதுல வந்து அமோனியாலிசிஸ்ல இது வந்து என்ன ஆகும்னா, ஸோ அந்த சிஎல் வந்து HCl வந்து ரிமூவ் ஆகும். இந்த இந்த சிஎலுக்கு பதிலாக இந்த NH2 வந்து அட்டாச் ஆகும். எப்படின்னா, ஸோ இப்போ இது ஆக்சுவலாக இது ப்ளஸ் வந்து இது மைனஸ் தானே இருக்கும். ஸோ இப்போ இட் வில் டொனேட் இட்ஸ் எலக்ட்ரான் டு திஸ். இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இங்கே வந்து இது என்ன கிடைக்கும்னா நமக்கு அமீன் கிடைக்கும் RCH2NH2. ஓகே, இட்ஸ் பிரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பிரைமரி அமீன் கிடைச்சிருச்சு. இப்போ ஆல்கஹால்லேருந்து நம்ம அமீன் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த அமீன்லேருந்து திருப்பி எப்படி ஆல்கஹால் கிடைக்கும், அது வந்து எப்படின்னா இந்த அமீன் எடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அமீன். ஸோ இந்த அமீன் கூட வந்து NaNO2HCl. NaNO2HCl அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட், எய்தர் திஸ் ஆர் நைட்ரஸ் ஆசிட்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு நைட்ரஸ் ஆசிட் தான் கிடைக்கும். இப்போ நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ஸோ வி கெட் டைசோனியம் சால்ட் இல்லையா, RCH2N2Cl. ஸோ இப்போ இது டைசோனியம் சால்ட் கிடைக்கும். இந்த டைசோனியம் சால்ட் வந்து ஆன் ஹைட்ராலிசிஸ், ஓகே, ஆன் ஹைட்ராலிசிஸ்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால். இது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆன் ஹைட்ராலிசிஸ் அதாவது H+ and OH- வித் வாட்டர். ஓகே, என்ன ரிமூவ் ஆகும்னா N2 ரிமூவ் ஆகும், அதே மாதிரி HCl ரிமூவ் ஆகும். ஸோ யூ வில் கெட் அன் ஆல்கஹால். ஓகேயா. ஸோ இப்போ இங்கே ஆல்கஹால் டு அமீன்னா இந்த ஸ்டெப்பு, திருப்பி அமீன் டு ஆல்கஹால்னா டைசோனியம் சால்ட்டுக்கு போயிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் ஆல்கஹால். ஓகே, டவுட் எதுவும் இல்லைப்பா. இப்போ சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா அமைடு டு அமீன் எப்படி மாற்றலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அமைடு டு அமீன், அதே மாதிரி அமீன் டு அமைடு ரெண்டுமே பார்க்கலாம். அமைடுலேருந்து எப்படி அமீனு, அமீன்லேருந்து எப்படி அமைடு. ஸோ இப்போ அமைடுனா என்ன கொடுப்போம், RCONH2. ஸோ திஸ் இஸ் அமைடு இல்லையா, ஃபங்க்ஷனல் குரூப் அமைடு வந்து இதுதான். ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி வந்து அமீனா மாற்றலாம், RCH2NH2 ஆன் போத் வேஸ். நம்ம இப்போ இதுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து அமைடு எடுக்கிறோம், RCONH2. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹாஃப்மேன் புரோமமைடு டீக்ரடேஷன். ஸோ இப்போ இந்த டீக்ரடேஷனில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணலாம். டீக்ரடேஷன் கண்டிஷன் வந்து இட் இஸ் புரோமின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ இட் பிகம்ஸ் அமீன். ஓகே, RNH2 ஆகும். ஸோ திருப்பி இந்த RNH2 வந்து டைசோனியம் சால்ட்டாக மாற்றணும், NaNO2HCl ஆர் HNO2. ஓகே, இங்கே நான் கண்டிஷன்லாம் எப்படி எழுதுறேன் அதே மாதிரி எல்லா கண்டிஷனும் இருக்கணும். இங்கே நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், அது நீங்கள் எழுதணும். நேமிங்ஸ் கண்டிப்பாக எழுதணும், ஒன்றுத்துக்கும் கீழே வந்து நேமிங்கும் இருக்கணும். ஓகேயா, இங்கே நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியான்னு பார்க்கும்போது நான் இப்போ இந்த நேமிங் எழுதலை, ஆக்சுவலாக நேமிங் எழுதணும். ஓகேயா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டைசோனியம் சால்ட் N2Cl. ஓகே, டைசோனியம் சால்ட்டாக மாற்றிக்கலாம். இந்த டைசோனியம் சால்ட்டை திருப்பி வந்து இதை வந்து நம்ம ஆல்கஹாலாக மாற்றலாம். ஆல்கஹாலாக மாற்றணும்னா இட்ஸ் ஹைட்ராலிசிஸ் H+ and OH- ஹைட்ராலிசிஸ். இங்கே என்ன ரிமூவ் ஆகும்னா N2 ரிமூவ் ஆகும், அதேமாதிரி HCl ரிமூவ் ஆகும். ஸோ யூ வில் கெட் ROH. ஓகேயா, ROH நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு வந்து அமைடுலேருந்து அமீன் கிடைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ அமீன் கிடைக்கணும் அப்படின்னா
ஆக்சுவலா வந்து இங்க அமீன் வந்து இங்கே இந்த இதுலயே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் அமீன்லேருந்து அமைடு தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, அமீன்லேருந்து அமைடு பார்க்கும்போது N2Cl மாத்திட்டோம், திருப்பி ஆல்கஹால் ஆயிடுச்சு. இந்த ஆல்கஹாலை வந்து ஆக்டிவேட் பண்றோம். ஆக்டிவேட் பண்ணா SOCl2ல இது வந்து நமக்கு SOCl2ல நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா RCl கிடைக்கும். ஸோ இப்போ இந்த RClலேருந்து ஓகே, இப்போ இங்க வந்து நமக்கு வந்து திருப்பி வந்து அமீனுக்கு திருப்பி அமைடுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு கார்பன் வந்து கூட வேணும் இல்லையா? ஸோ ஒரு கார்பன் கூட வேணும்னாலே அந்த குரேஹவுஸ் வந்து ரியாக்ஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு வந்து கண்டிஷன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, காப்பர் அயோடைடு பிளஸ் லித்தியம், லித்தியம் கூட CH3Cl. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு கார்பன் வந்து இந்த R கூட வந்து சேரும். ஓகே, RCH3 ஹைட்ரோ கார்பன் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஹைட்ரோ கார்பனை திருப்பி வந்து இது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஸோ இட் பிகம்ஸ் RCH2Cl. ஓகே, இந்த R இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். RCH2Clலேருந்து திருப்பி வந்து இது aqueous KOH யூஸ் பண்ணுறோம். aqueous KOH யூஸ் பண்ணால் இட் கோ வித் ஆல்கஹால். ஓகே, ஸோ இப்போ ஆல்கஹால் தான் நமக்கு கிடைக்கும். இது ஆக்சுவலாக நான் இங்கே okay, so the aqueous KOH, so it becomes RCH2OH. Okay, so RCH2OH ஆகும். ஸோ இப்போ இதை வந்து திருப்பி வந்து நம்ம அமோனியாலிசிஸ்ல வந்து இல்லை சாரி, இதை வந்து ஆக்சிடைஸ்டு பண்ணலாம். ஓகே, இதை ஆக்சிடேஷன் பண்ணும்போது அதாவது ஃபுல் ஆக்சிடேஷனுக்கு போச்சு அப்படின்னா இட் பிகம் ஃபுல் ஆக்சிடேஷன். ஓகே, ஃபுல் ஆக்சிடேஷன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், KMnO4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் CH2 சாரி RCOOH வரும் நமக்கு இல்லையா, RCOOH. ஸோ இப்போ இந்த RCOOH அமோனியாலிசிஸ்ல வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ இட் பிகம்ஸ் அமைடு. ஓகே, ஸோ அமோனியாலிசிஸ், திஸ் இஸ் அமோனியாலிசிஸ். அமீன்லேருந்து அமைடு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே அமீனில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் டீக்ரடேஷனில் வந்து நமக்கு அமைடுலேருந்து அமீனுக்கு வந்து டீக்ரடேஷன்லேருந்து ஒரு கார்பன் கம்மி ஆயிடுது. ஸோ அதை திருப்பி வந்து அந்த அமீன்லேருந்து நீங்கள் திருப்பி போகணும்னா ஒரு கார்பனை வந்து இன்க்ளூட் பண்ணணும், ஒரு கார்பனை வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இத்தனை ரியாக்ஷன். ஓகேயா, அண்டர்ஸ்டுட்? இது கொஞ்சம் நிறைய ரியாக்ஷன் இருக்கும், பட் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் ரியாக்ஷன்ங்கிறதுனால நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணீங்கனாலே ஞாபகம் வந்துடும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நைட்ரோ காம்பவுண்ட்லேருந்து எப்படி அமீனா மாற்றலாம்? நைட்ரோ டு அமீன். ஓகே, நைட்ரோ டு அமீன் அண்ட் அமீன் டு நைட்ரோ. இப்போ நைட்ரோ காம்பவுண்ட்னா என்ன? NO2 குரூப் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ NO2 குரூப் இருக்கும். ஸோ இப்போ RCH2NO2. ஸோ திஸ் இஸ் நைட்ரோ காம்பவுண்ட். ஸோ இப்போ இந்த நைட்ரோ காம்பவுண்டை எப்படி அமீனா மாற்றலாம்? ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஒரே ஸ்டெப்லேயே மாற்றிடலாம். எய்தர் வி கேன் யூஸ் லித்தியம் அலுமினியம் ரிடக்ஷன். ஓகே, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா FeHCl யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு புக்கில் வந்து இதை கூட கொடுத்துருப்பாங்க SnHCl, டின் அண்ட் HCl. அப்படி இல்லைன்னா எய்தர் பிளாட்டினம் ஆர் பலேடியம் ஆர் நிக்கல் அண்ட் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த 4 இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நைட்ரோ காம்பவுண்ட் வந்து இட் பிகம்ஸ் அமினோ RCH2NH2 வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அதாவது பிரைமரி அமீனா மாறும். ஸோ இப்போ இந்த பிரைமரி இப்போ வந்து நைட்ரோ வந்து அமீனா மாற்றிட்டோம், இந்த அமீன்லேருந்து திருப்பி எப்படி நைட்ரோவாக மாற்றுறது? ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த அமீனு, ஸோ இப்போ அந்த அமீன் வந்து இப்போ HNO2. ஓகே, HNO2 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் டைசோனியம். ஓகே, CH2N2Cl, டைசோனியம் சால்ட் கிடைக்கும். இந்த டைசோனியம் சால்ட் வந்து திருப்பி வந்து ஆன் ஹைட்ராலிசிஸ்
on hydrolysis nitrogen remove ஆகும் அதே மாதிரி HCl ஒன்னு remove ஆகும் it becomes alcohol okay RCH2 OH alcohol கிடைக்கும் so இப்போ alcohol வந்து திருப்பி வந்து on reduction okay alcohol on reduction வந்து என்ன alcohol on reduction நமக்கு ஹைட்ரோகார்பன் தான் கிடைக்கும் RCH3 ஸோ இப்போ இங்கே என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்னா ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு ஓகே ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஹைட்ரோகார்பன் ஸோ இப்போ இந்த ஹைட்ரோகார்பனோட இட்ஸ் ஃபியூமிங் HNO3 யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூமிங் HNO3 யூஸ் பண்ணும்போது ஸோ இப்போ நைட்ரோ குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் இப்போ CH2 NH2 okay so CH2 N2 nitro compound okay so இப்போ வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ல இருந்து அமீன் பார்த்தோம் அமீன் வந்து ஒரே ஸ்டெப் தான் திருப்பி அமீன்ல இருந்து திருப்பி நைட்ரோ காம்பவுண்ட் வரணும் நீங்க இந்த ஸ்டெப் எல்லாம் வரணும் ஓகேயா ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக்கா வந்து நீங்க கன்வர்ஷனுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இதுதான் ஸோ இப்போ இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இதுல எதுவும் டவுட் இருக்காப்பா யாருக்கும் இப்ப நம்ம பார்த்தது அப்படியே நம்ம பார்த்தது இப்ப வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்கேன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இப்ப நம்ம பார்த்தது நம்ம ஒரு ரிவைஸ் பண்றேன் நான் அவ்வளவுதான் ஓகே இப்போ ஆல்கேன் பார்த்துருக்கோம் இப்போ ஆல்கேன் அப்படின்னா இட்ஸ் CnH2n+2 இல்லையா இது வந்து ஆக்டிவேட் பண்றோம் இதை ஆக்டிவேட் பண்ணுனா குளோரினோட ஹாலோ அல்கேன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இட் இஸ் எல்லாமே ஜென்ரலா பார்க்குறோம் இப்போ ஹாலோ அல்கேன் ஸோ இப்போ ஹாலோ அல்கேன் அப்படின்னா CnH2n+1X ஸோ இப்போ இதுதான் ஹாலோ அல்கேன் ஸோ இப்போ இந்த ஹாலோ அல்கேன் தான் வந்து எல்லாத்துக்குமே சென்டரா இருக்கும் ஸோ இப்போ இந்த ஹாலோ அல்கேன்ல இருந்து நிறைய இது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஹாலோ அல்கேன்ல இருந்து இப்போ ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஆக்வஸ் KOH யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது இல்லையா ஸோ தட் இஸ் ROH ஆல்கஹால் கிடைக்குது ஸோ ஆல்கஹால் அதாவது இந்த ஆல்கஹால்லேருந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன்ல இது வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன்ல வந்து RCHO கிடைக்கும் அதே மாதிரி ஃபுல் ஆக்சிடேஷன்ல வந்து ஸோ வில் கெட் ஆசிட் இல்லையா RCOOH இப்போ வந்து நம்ம CH2 சேர்க்கணும் ஓகே பிரைமரி ஆல்கஹால்னா RCH2 ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன்லாம் சேமாக தான் ஓகே RCHO COOH கிடைக்கும் இது ஃபுல் ஆக்சிடேஷன் அது வந்து பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஓகே ஸோ இப்போ இந்த அதே இது வந்து இந்த ஹாலோ அல்கேன்ல KCN யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா அந்த Cl வந்து which is replaced by Cn அப்போ வந்து நமக்கு வந்து சயனைட் காம்பவுண்ட் கிடைக்கும் ஓகே இந்த சயனைட் காம்பவுண்ட்ல இருந்து இதுவும் நம்ம ஒரு ஈஸி மெத்தட் தான் இந்த சயனைட் காம்பவுண்ட் ஆன் ரிடக்ஷனுக்கு வந்து ஹைட்ரஜன் அண்ட் பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம் ஸோ we will get amine okay RCH2NH2 ஸோ இப்போ அமீன் ஆல்கேன் ஹாலோ அல்கேன் டு அமீன் வந்து நம்ம RCN போட்டு ரிடக்ஷன் கொடுத்தோம்னாலே நமக்கு வந்து அமீன் கிடைக்கும் ஓகே ஹாலோ அல்கேன்ல இருந்து ஆல்கஹால் ஆல்டிகைட் ஆசிட் பண்ணோம் அடுத்தது ஹாலோ அல்கேன்ல இருந்து RCN அண்ட் தென் அமீன் இது ஒரு இது அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ இந்த இதே ஹாலோ அல்கேன்ல இருந்து HX அடிஷன் ரியாக்ஷன் அதாவது அடிஷன் ரியாக்ஷன் போனோம் அப்படின்னா இட்ஸ் இல்லை அடிஷன் இல்லை இது மார்கானிகவ் ரியாக்ஷன் போனோம் அப்படின்னா ஸோ வில் கெட் அல்கீன் மார்கானிகவ் ரியாக்ஷன்ல இருந்து அல்கீன் கிடைக்கும் இப்போ வந்து அல்கீன்ல இருந்து அதே மாதிரி இப்போ இதே இது வந்து அல்கீன்லேருந்து ஹாலோ அல்கேன் போனோம் அப்படின்னா நம்ம அடிஷனல் ரியாக்ஷனுக்கு போய்க்கலாம் ஓகே ஸோ இப்போ அடிஷனல் ரியாக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா
ஸோ இப்போ இது ஆன் போத் வேஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒன்று. அடுத்தது வந்து இந்த அல்கீன்லேருந்து எப்படி அல்கைன் பண்ணுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்போ அல்கீன்லேருந்து எப்படி வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட்லேருந்து ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து எப்படி வந்து சோடாமைடு போட்டு நம்ம பார்த்தோம். அது ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆல்கைன் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஆல்கைன்லேருந்து திருப்பி அடிஷன் ரியாக்ஷனில் திருப்பி நம்ம அடிஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து அல்கீனும் கிடைக்கலாம். இல்லை 2 மாலிகூல்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம அல்கேனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ அது தவிர இந்த அல்கைன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த அல்கைன்லேருந்து எப்படி இது வந்து அலிஃபாட்டிக். இந்த அல்கைன்லேருந்து நம்ம வந்து அரோமேட்டிக் போகலாம். இது வந்து அலிஃபாட்டிக் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த அலிஃபாட்டிக்லேருந்து நம்ம அரோமேட்டிக் போகணும்னா ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கும். இது ஆக்சுவலாக ஐ திங்க் இட்ஸ் 11th இருக்கும். இது ரெட் ஹாட் அயன் யூஸ் பண்ணணும். ஓகே, ரெட் ஹாட் அயன் யூஸ் பண்ணும்போது அல்கைன் வந்து இப்போ சப்போஸ் அல்கைன் அப்படின்னா சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் ஈத்தைன். ஸோ இட் பிகம்ஸ் பென்சீன். ஓகே, அரோமேட்டிக்காக மாறும். இட் பிகம்ஸ் அரோமேட்டிக். ஓகே, அல்கைன்லேருந்து அரோமேட்டிக் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாலோ அல்கேன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹாலோ அல்கேன்லேருந்து வித் வில்லியம்சன் சிந்தசிஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ்ல அதாவது இங்க கண்டிஷன் என்னன்னா NaOR இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ஈத்தர் கிடைக்கும். சப்போஸ் டேஷ் அப்படின்னா ஸோ வில் கெட் ஈத்தர். ஸோ திஸ் இஸ் ஈத்தர். ஓகே, ஸோ இப்போ ஈத்தர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அதே மாதிரி இந்த ஆசிட்லேருந்து ஸோ இப்போ இந்த ஆசிட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆசிட்லேருந்து நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஆசிட்ல வந்து இப்போ ROH யூஸ் பண்ணோம்னா ஆசிட் வித் ROH யூஸ் பண்ணோம்னா we will get ester. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆசிட் வித் அமோனியா யூஸ் பண்ணோம்னா we will get அமோனியாலிசிஸ் அமைடு. அமைடுக்கு போகலாம். அதே மாதிரி ஆசிட்லேருந்து ஓகே ஆசிட்லேருந்து PCl3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா PCl3 யூஸ் பண்ணோம்னா ஆசிட் குளோரைடு யூஸ் பண்ணோம். ஆசிட் குளோரைடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆசிட்லேருந்து P2O5 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ P2O5 ஆன் ஹீட்டிங் யூஸ் பண்ணோம்னா அசிட்டிக் இது வந்து அன்ஹைட்ரைடு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸே போதும் கன்வர்ஷனுக்கு வந்து நீங்கள் யூ கேன் டூ எனி கன்வர்ஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி அலிஃபாட்டிக் இது எல்லாமே பார்த்துட்டோம். இதுல மெயினா வந்து என்ன அப்படின்னா இந்த ஹாலோ அல்கேன் தான். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஹாலோ அல்கேன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ அதை பேஸ் அதுலேருந்து நம்ம எந்த காம்பவுண்ட் வேணாலும் நம்ம போகிறோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேயா, புரிஞ்சுதாப்பா? இதுல எந்த ரியாக்ஷன்லயாவது யாருக்காவது டவுட் இருக்கா? வாட் அபவுட் அதர்ஸ்? நிரஞ்சன் தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கு என்ன டவுட்? ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் ரியாக்ஷன்னா நீங்கள் இது ஃபுல்லாக இப்போ தரவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கன்வர்ஷன் ரியாக்ஷன் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா எப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படின்னா அசிட்டால்டிஹைட் இப்போ காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அசிட்டால்டிஹைட் டு கன்வெர்ட் அசிட்டால்டிஹைட் டு ப்ரோப்பனல். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவை எழுதணும். அசிட்டால்டிஹைடுனா என்ன? அசிட்டால்டிஹைடுனா எத்தனல். ஓகே, ஸோ இப்போ எத்தனல் CH3 CHO. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்க என்ன மாற்றணும் அப்படின்னா CH3 CH2 CHO மாற்றணும். ஸோ இங்க வந்து ஒரு கார்பன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு கார்பனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.
ஸோ அப்போ ஒரு கார்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கணும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அந்த ஹாலோ அல்கேனுக்கு போனாதான் அந்த கேசிஎன் யூஸ் பண்ணும்போது இந்த இந்த ரியாக்ஷனுக்கு போகும். இங்க கொடுத்தேன் இல்லையா, கேசிஎன் யூஸ் பண்ணா ஒரு கார்பன் வந்து கூட வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம போகணும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இந்த ஆல்டிஹைடு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆல்கஹாலை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எல்லாமே இப்போ நம்ம பார்த்ததுதான். ரிடக்ஷன்ல வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து யூஸ் பண்ணலாம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணனா ஸோ இட் பிகம்ஸ் அன் ஆல்கஹால், CH3 CH2OH வந்து கிடைக்கும் நமக்கு. ஆல்கஹாலா யூஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஆல்கஹாலை வந்து திருப்பி வந்து ஹாலோ ஆல்கேனா மாற்றணும், SOCl2. நான் சொன்னேன்ல எப்பயுமே வந்து SOCl2 யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப பெஸ்ட் மெத்தடுங்கிறதுனால. இப்போ we will get CH3 CH2Cl. இதை மாத்திட்டோமா. ஸோ இப்போ இனிமே ஈஸி. இப்போ KCN நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், CN வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CN இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா you will get CH3 CH2Cn. ஓகேயா. ஸோ இப்போ இந்த CN யூஸ் பண்ணும்போது இப்போ CN அதாவது ஈத்தைல் சயனைடு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஈத்தைல் சயனைடில் இதில் உங்களுக்கு இந்த நேமிங் ரியாக்ஷனில் வரும்னு நினைக்கிறேன். SnCl2 HCl வந்து இது வந்து ரிடக்ஷன். ஓகே, இப்போ ரிடக்ஷன்னா இப்போ என்ன வரும், CH3 CH2 CH2 இல்லை ரிடக்ஷன்ல வந்து CH இதுதான் வரும், ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும் இல்லையா, NH வரும். ஸோ திருப்பி which on hydrolysis it becomes aldehyde CH3 CH2 CH2. ஓகேயா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ல இருக்கும், நீங்க செக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து அசிட்டால்டிஹைட்லேருந்து ப்ரொப்பனலுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா கார்பன், ஒரு கார்பன் வந்து கூட இருக்கு. அந்த ஒரு கார்பனை எப்படி கூட கொண்டு வருவோம்னா சிஎனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சிஎனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அது வந்து ஹாலோ அல்கேனுக்கு போகணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஹாலோ அல்கேன்லேருந்து போனாதான் எல்லாமே வந்து நமக்கு ஈஸி. ஓகேயா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈத்தைல் புரோமைடு. ஈத்தைல் புரோமைடுலேருந்து bromide 2 N propyl bromide. ஸோ இப்போ இதுலேயுமே வந்து ஒரு கார்பன் வந்து கூட இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் நம்ம அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லை பட் புரோமின் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ ஈத்தைல் புரோமைட் இது ஆல்ரெடி வந்து ஹாலோ அல்கேன்லேயே தான் இருக்குது. ஸோ ஈஸி உங்களுக்கு CH3 CH2Br. ஓகே, இதை வந்து எப்படி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா ப்ரொபைல் புரோமைடாக மாற்றணும். CH3 CH2 CH2Br. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து டீக்ரடேஷனா இல்லை அப்கிரடேஷனாங்கிறது வந்து நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சயனைடாக மாற்றணும். இதில் வந்து சாரி, ஒரு ஒரு கார்பனை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு கார்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் CH3 CH2Cn வரும். ஓகே, ஸோ அகெயின் விச் ஆன் ஹைட்ராலிசிஸ் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா ஆல்டிஹைட்னு. ஸோ இப்போ ஆல்டிஹைட்லேருந்து இப்போ ஸ்ட்ராங்காக யூஸ் HCl வந்து இதே இதில் வந்து அந்த ஆல்டிஹைட் வந்து ஆசிடாவும் கன்வெர்ட் ஆகும். ஓகே, CH3 ஏன்னா ரிடக்ஷன் தானே, CH3 CH2COOH. இப்போ கார்பன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இது வந்து ஆசிடா மாற்றியாச்சு. ஸோ இப்போ திருப்பி ஆசிட்லேருந்து நீங்க வந்து இதுக்கு கொண்டு வரணும்னா ஆல்கஹாலுக்கு போகணும். இது வந்து ரிடக்ஷன்ல தான் போகும். இந்த ரிடக்ஷன்லேருந்து சிஎன்லேருந்து ஆல்கஹால் நமக்கு கிடைக்காது. சிஎன்லேருந்து எய்தர் வி கேன் கெட் ஆல்டிஹைட் இல்லைன்னா ஆசிட் தான் கிடைக்கும். இது வந்து ரெடியூஸ் இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்காது. ஸோ அப்போ அதனால இதை ஆசிடா மாற்றி திருப்பி வந்து நீங்க ஆல்கஹாலா மாற்றணும். ஸோ திருப்பி ஆல்கஹாலா மாற்றும்போது CH3 CH2 CH2OH. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ யூஸ் பண்ணோம்னா இது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ திருப்பி இப்போ ஆல்கஹால்லேருந்து இது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து இது என்ன யூஸ் பண்ணுவோம்,
SOCL SOPR கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா BPR5 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா SOBR2 யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? கன்வர்ஷன் வந்து இப்படிதான் பண்ணணும். ஓகேப்பா. பிசிக்ஸ் கிளாஸ் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கன்வர்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்.